அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு நெக் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கழுத்தோடைய அகலத்துக்கு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். உயரத்துக்கு 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே போல் கழுத்தோட அகலம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அழகாக எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு பிறகு கீழே இருந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேப்பை மடக்கி இதுக்கு பாதியில் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன், அதில் பாதி 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு பிறகு இப்போது மார்க் பண்ண இந்த சென்டர் டாட்ல இருந்து வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். அதே போல் கீழையும் சென்டராக மார்க் பண்ணதுலேருந்து வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணதுக்கு சென்டராக இந்த மாதிரி வளைவு கொடுத்து எடுத்துக்கணும். நான் படத்தில் காமிக்கிற மாதிரியே வளைவு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நெக் டிசைன் வரைஞ்சாச்சு. இதை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறது ப்ளவுஸோட பேக் நெக்குக்காக. ஒரே மாதிரி யூ ஷேஃபு பா ஷேப்லேயே நெக்கு வைக்காம இந்த மாதிரி மாற்றி கூட வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு திருப்பிக்கணும். தைச்சி எடுத்த அப்புறம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி தைச்ச அப்புறம் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரோப் ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு ஒரு 2.5 இன்ச்சு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இந்த கீழே கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும், வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஸ்கேலப் டிசைன் இருக்கு இல்லையா, இதோட சென்டரில் இந்த வளைவோட மேல் பகுதிக்கு 3வது வைக்கக்கூடிய ரோப் சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி மறுபக்கமும் வச்சு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். முழுசாக தைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு டைம் தைச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படி இருக்குது, இதுவும் ஒரு டிசைன் தான்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.